வணக்கம். நம்ம அந்த காரக உறவுகள் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஏற்கனவே ஒரு 6ஆம் பாவகம் வரைக்கும் கொடுத்துருந்தோம். மீதம் இருக்கக்கூடிய அந்த பாவகங்களையும் இப்போ நம்ம கொடுத்துடுவோம். 7ஆம் பாவகத்தில் என்ன உறவுகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். 7ஆம் பாவகத்தில் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு 7ஆம் பாவகத்தில் இருக்குது. அடுத்து தாத்தாவின் இளைய சகோதரன் அப்படிங்கிற அந்த உறவு. அந்த தாத்தா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா 5ஆம் பாவகத்தை எடுத்துக்கிடுவோம். அந்த 5ஆம் பாவகத்துக்கு 3ஆம் பாவகம் 7ஆம் பாவகமாக வருது. அப்போ அந்த 7ஆம் பாவகத்தில் தாத்தாவின் இளைய சகோதரன் அப்படிங்கிற அந்த காரக உறவு இருக்குது. அடுத்து அந்த இளைய சகோதரனுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த 7ஆம் பாவகத்தில் இருக்குது. இளைய சகோதரன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 3ஆம் பாவகத்தை எடுத்துக்கிடுவோம். அந்த 3ஆம் பாவகத்துக்கு 5ஆம் பாவகம் இளைய சகோதரனுடைய குழந்தை. ரைட்டு, ஓகே. 7ஆம் பாவகத்தில் உள்ள உறவுகளை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 8ஆம் பாவகம். இந்த 8ஆம் பாவகத்தில் என்ன உறவு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாயுடைய மூத்த சகோதரனுடைய வாழ்க்கை துணை இருக்குது. தாயின் மூத்த சகோதரனின் வாழ்க்கை துணை. இப்போ தாய் அப்படின்னு சொல்லும்போது 4ஆம் பாவகம். மூத்த சகோதரன் அப்படின்னு சொல்லும்போது அந்த 4க்கு 11. அப்போ 4க்கு 11 லக்கணத்தில் எங்கே விழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் பாவகம் வந்துடுது. அந்த 2ஆம் பாவகத்தை நாம் 1 அப்படின்னு வச்சு எண்ணம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதுக்கு 7ஆம் பாவகம். அதுக்கு 7ஆம் பாவகம் 8ஆம் பாவகமாக வருது. அப்போ அந்த 8ஆம் பாவகத்தில் தாயின் மூத்த சகோதரனுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிற அந்த காரக உறவு இருக்குது. சரி, அதுக்கப்புறம் நம்ம 9ஆம் பாவகத்தை பார்த்துடலாம். இந்த 9ஆம் பாவகத்தில் என்ன உறவுகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த காரக உறவுகள், என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரக உறவு பார்த்திங்கன்னா 9ஆம் பாவகத்தில் இருக்குது. சரி, அதுக்கு அப்புறம் என்னுடைய இளைய சகோதரன் அவருடைய கணவன் அல்லது மனைவி. என்னுடைய இளைய சகோதரன் அப்படின்னு சொல்லுறது 3ஆம் பாவகம். அவங்களுடைய அந்த இளைய சகோதரனுடைய கணவன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு 7ஆம் பாவகம். 3ஆம் பாவகத்துக்கு 7ஆம் பாவகம் உங்களுக்கு 9ஆம் பாவகமாக வருது. அதே மாதிரி இளைய சகோதரி அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அந்த இடத்துல. அதுக்கும் அந்த 3ஆம் பாவகத்துக்கு 7ஆம் பாவகம் 9ஆம் பாவகமாக வருகிறது. அடுத்து 2வது மனைவி. முதல் மனைவி 7ஆம் பாவகம். 2வது மனைவி அப்படின்னு நாம் சொல்லும்போது அந்த 7ஆம் பாவகத்துக்கு 3ஆம் பாவகம் உங்களுக்கு 2வது மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அடுத்து பேரன் பேத்தி. இந்த பேரன் பேத்தியை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தாத்தா அப்படிங்கிற காரக உறவு 5ஆம் பாவகத்தில் இருக்குது. தாத்தா அப்படிங்கிற காரக உறவு 5ஆம் பாவகத்தில் இருக்குது. அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பேரன் அப்படிங்கிற அந்த உறவு அந்த 5ஆம் பாவகத்துக்கு 5ஆம் பாவகத்தில் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன உறவு இருக்குது அப்படின்னா, கணவனுடைய இளைய சகோதரன் அல்லது மனைவியுடைய இளைய சகோதரன். கணவனுடைய இளைய சகோதரன் அல்லது மனைவியுடைய இளைய சகோதரன். இந்த உறவுகளும் உங்களுக்கு அந்த 9ஆம் பாவகத்தில் தான் இருக்குது. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, கணவன் அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் பாவகம் அல்லது மனைவி அப்படின்னு சொல்லும்போதும் 7ஆம் பாவகம். அவங்களுடைய இளையவர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு அந்த 7ஆம் பாவகத்துக்கு 3ஆம் பாவகம் 9ஆம் பாவகம். அடுத்து 10ஆம் பாவகத்தை பார்த்துடலாம். இந்த 10ஆம் பாவகத்தில் என்ன காரக உறவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, 10ஆம் பாவகத்தில் உங்களுக்கு மாமியார் அப்படிங்கிற அந்த காரக உறவு இருக்குது. அந்த மாமியார் அந்த உறவு அந்த காரக உறவை நாம் எப்படி எடுக்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகம் 7ஆம் பாவகம். சரிங்களா? மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகம் 7ஆம் பாவகம். அந்த 7ஆம் பாவகத்துக்கு 4ஆம் பாவகம் மனைவியுடைய அம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ மனைவிக்கு தாய். அப்போ அந்த 7ஆம் பாவகத்துக்கு 4ஆம் பாவகம். அந்த 7ஆம் பாவகத்துக்கு 4ஆம் பாவகம் தான் 10ஆம் பாவகம், மனைவிக்கு தாய். அடுத்து வேறு என்ன உறவு இருக்குது இந்த 10ஆம் பாவகத்தில் அப்படின்னா, மாற்றான் தாயோட குழந்தை.
இப்போ மாற்றான் தாய் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காரக உறவை நாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாற்றான் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரக உறவு, இப்போ அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரக உறவு வந்து 4ஆம் பாவகமாக நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம தந்தைக்கு வந்து 2 மனைவிகள் இருந்தால் தான் மாற்றான் தாய் அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். அப்போ முதல் மனைவியை வந்து அம்மா அப்படிங்கிற மாதிரி 4ஆம் பாவகத்தில் கொண்டு வந்துட்டோம். அப்போ அடுத்து அவர் திருமணம் செய்து ஒரு மனைவியை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இருந்தால், அந்த 4ஆம் பாவகத்துக்கு 3ஆம் பாவகம் அந்த தாய்க்கு வந்து இளையவர். அப்போ அந்த 4ஆம் பாவகத்துக்கு அது வந்து 3ஆம் பாவகமாக வருது. அந்த 4ஆம் பாவகத்துக்கு 3ஆம் பாவகம்தான் அந்த தாய்க்கு இளையவர் 6ஆம் பாவகம். அந்த 6ஆம் பாவகத்துக்கு குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் பாவகம். அந்த 6ஆம் பாவகத்துக்கு குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் பாவகம். அந்த காரக உறவும் இந்த 9ஆம் பாவகத்தில் இருக்குது. சரிங்களா? 10ஆம் பாவகத்தில் இருக்குது. அதுக்கு அப்புறம் திரும்ப மறுபடி பார்த்தோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா 11ஆம் பாவகம். இந்த 11ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லும்போது எனது மூத்த சகோதரன் அது இந்த 11ஆம் பாவகத்தில் இருக்குது. அடுத்து மூத்த சகோதரன் அப்படின்னு சொன்னாலே 11ஆம் பாவகம் தான். நம்ம ஜாதகத்திலிருந்து அப்படியே டைரெக்டாக பார்த்துட வேண்டியதான். அடுத்து தந்தையின் இளைய சகோதரன், தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் பாவகம். அந்த 9ஆம் பாவகத்துக்கு 3ஆம் பாவகம் தான் 11ஆம் பாவகம். அப்போ அந்த தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரக உறவு இந்த 9ஆம் பாவகத்துக்கு 3ஆம் பாவகம் உங்களுக்கு 11ஆம் பாவகமாக வந்துடும். அப்பாவினுடைய தங்கை அல்லது தம்பி, அப்பாவின் தங்கை அல்லது தம்பி, இந்த உறவுகளை நாம் எடுத்துக்கிட்டது எப்படி? அதாவது தங்கை தம்பி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன உறவுகள் அதில் வருது அப்படின்னா, தம்பி அப்படின்னு சொல்லும்போது சித்தப்பா அப்படிங்கிற ஒரு உறவு வந்துடும். அப்போ நம்ம சித்தப்பாவை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 11ஆம் பாவகத்தில் தான் நாம் வந்து பார்க்கணும். ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கு அடுத்த கணமே வந்து சித்தப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அப்பா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோமோ அதை அப்படியே மறந்துடும். ஏன்னா அது தெரிஞ்சால் தானே எதுவும் நமக்கு தெரியும். அப்போ இதை ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம சொல்லி அப்படியே மனசில் ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா இந்த காரக உறவுகள் நமக்கு அப்படியே நிற்கும். அதுக்காக வேண்டியதை நம்ம திரும்ப ஒரு தடவை நம்ம இதை வந்து அழுத்தம் திருத்தமாக ஓரளவுக்கு நம்ம பார்க்குறது வந்து நல்லது. அப்பாவின் தங்கை தம்பி, அந்த தம்பியை வந்து நம்ம பார்த்துட்டோம். தங்கையையும் நாம் அதே இடத்துகளில் தான் பார்க்கணும். அடுத்து 3வது மனைவி இந்த 11ஆம் இடத்துல தான் இருக்குது. 3வது மனைவியும் அந்த 11ஆம் இடத்துல தான் இருக்குது. அந்த மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு 7ஆம் இடம். மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடம். அப்போ வந்து 2வது மனைவி அப்படின்னு சொல்லும்போது அந்த 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 9ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 9ஆம் இடம். அதுக்கப்புறம் திரும்ப மறுபடி பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா 3வது மனைவி. அப்போ 3வது மனைவி அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல தான் 3வது மனைவி இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடி பார்த்திங்கன்னா நம்ம 12ஆம் பாவகத்தை எடுத்துக்கலாம். இந்த 12ஆம் பாவகத்தில் என்ன காரக உறவுகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். எனது மாமியார் எனது சின்ன மாமியார் அந்த சின்ன மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் பாவத்தில் தான் இருக்குது. சின்ன மாமியார் அப்படின்னா அப்போ மாமியார் அப்படின்னு சொல்லுறது 10ஆம் பாவகம். அந்த 10ஆம் பாவகத்தை அந்த 10 1 அப்படின்னு வச்சு எண்ணும்போது அவங்களுக்கு வந்து இளையவங்க வந்துடுறாங்க. அப்போ இளையவங்க வந்துடுறாங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த 12ஆம் பாவகத்தில் எனது சின்ன மாமியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரக உறவு இருக்குது. அடுத்து தந்தையுடைய அம்மா பாட்டி, தந்தை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா உங்களுக்கு 9ஆம் பாவகம் வந்துடும். அவங்களுக்கு வந்து பாட்டி அப்படிங்கிற அந்த காரக உறவு, அந்த அம்மா தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் பாவகம். அவங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 9க்கு 4 அப்படிங்கிற மாதிரி அந்த 12ஆம் பாவகம் வந்துடுது. அடுத்து மாமாவினுடைய அத்தை, மாமா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் பாவம் தான் மாமா அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த மாமா அப்படின்னு சொல்லும்போது லக்னத்துக்கு 3ஆம் பாவகம் மாமாவாக வருது. நமக்கு ஏற்கனவே தெரியும் 10ஆம் பாவகம் வந்து அந்த அத்தை மாமியார் அப்படிங்கிற ஒரு உறவு. அப்போ அந்த 3ஆம் பாவகத்துக்கு 10ஆம் பாவகம்
அந்த 12ஆம் பாவகம். அந்த 12ஆம் பாவகத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாமாவினுடைய அத்தை அப்படிங்கிற அந்த உறவு வந்து இருக்குது. தாய்மாமன் மனைவி, தாய்மாமன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 6ஆம் பாவகத்தை எடுத்துக்கிடுவோம். அந்த 6ஆம் பாவகத்துக்கு 7ஆம் பாவகம் தான் 12ஆம் பாவகமாக வருது. அந்த 12ஆம் பாவகத்தில் தான் நமக்கு தாய்மாமனுடைய அந்த மனைவி அப்படிங்கிற அந்த காரக உறவு இருக்குது. அடுத்து தாயின் தங்கையின் கணவன், அதாவது நம்மளுடைய தாய், அந்த தாயோட தங்கை அப்படின்னு சொல்லும்போது தாய்க்கு 4ஆம் பாவகம் எடுத்துக்கிடலாம். அந்த 4ஆம் பாவகத்துக்கு 3ஆம் பாவகம் அவருடைய தங்கை அப்படின்னு எடுத்துக்கிடலாம். சரிங்களா? அவங்களுடைய கணவன் அந்த 6ஆம் பாவத்திலேருந்து நேர் 7ஆம் பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் பாவகம் வந்துடுது. அப்போ தாயின் தங்கையின் கணவர் அப்படிங்கிற அந்த காரக உறவை நாம் எடுத்துக்கிடலாம். நன்றி, வணக்கம். எல்லோரும் இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் விட்டு போன விஷயங்கள், திருமண பொருத்தத்தில் எல்லா விஷயங்களுமே நம்ம தேடி தேடி எடுத்து லைனாக கொடுத்துடலாம். இதில் ரகசியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கிடலாம், அவ்வளோதான். நன்றி.